100 வயது வாழும் எந்த அறிவும் இல்லாத ஒரு பையன் வேணுமா இல்ல 16 வயசு மட்டுமே வாழக்கூடிய அதிபுத்திசாலி மகன் வேணுமா? சிவபெருமான் இப்படி ஒரு கேள்வியை மிருகண்ட முனிவர்கிட்ட கேட்டப்போ முனிவர் சற்றும் தயங்காம அந்த 16 வயசு மகனையே தேர்ந்தெடுத்தார். ஆமா, நீங்க இத வெறும் ஒரு புராண கதையாவோ இல்ல ஒரு கற்பனையாவோ மட்டும் சுருக்கிட முடியாது. கண்டிப்பா. திருக்கடையூர் மார்க்கண்டேயரின் இந்த கதை பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒண்ணு. இதை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இந்த கதையை நீங்க ஒரு ஜிப் ஃபைல் மாதிரி கற்பனை செஞ்சுக்கலாம். அதாவது மேலோட்டமா பார்த்தா இது ஒரு பக்தி பரவசம் மூட்டும் கதை. ஆனா அந்த ஜிப் ஃபைல ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள நவீன உயிரியல், மரபணுவியல், அப்புறம் குவாண்டம் இயற்பியல் ரகசியங்கள் புதிஞ்சு கிடக்கு இல்லையா? ரைட். அந்த ஜிப் ஃபைல திறப்பது தான் இப்போ நம்ம வேலை. மார்க்கண்டேயருக்கு 16வது வயசாகும்போது யமன் தன்னோட பாசக்கயிறை வீசுறான். அப்போ மார்க்கண்டேயர் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் லிங்கத்தின் மேல படர அந்த கயிறு லிங்கத்தின் மீதும் விழுது. லிங்கத்திலிருந்து காலசம்ஹார மூர்த்தியா வழிபடும் சிவபெருமான் யமனை வீழ்த்தி என்றும் 16ஆய் இருப்பாய் அப்படின்னு வரமளிக்கிறார். எக்ஸாக்ட்லி. இந்த இடத்துல ஒரு மிக நுட்பமான சூக்ஷ்மம் இருக்கு. சிவனார் மார்க்கண்டேயரின் வயதை 17, 18 அப்படின்னு அதிகரிக்கல. மாறாக காலத்தின் சுழற்சியே, அதாவது அந்த டைம் சைக்கிளையே அவருக்காக அப்படியே நிறுத்திட்டார். ஒரு நிமிஷம், வயதை நீட்டிப்பது வேற, காலத்தையே முடக்குவது வேற இல்லையா? ஆனா தந்தை மிருகண்டு முனிவர் ஏன் குறிப்பா அந்த 16 வயதை தேர்ந்தெடுத்தார்? 18, 20, 25 அப்படின்னு கூட கேட்டிருக்கலாமே. செல்லுலார் பயாலஜில மிக தெளிவான விடை இருக்கு. ஒரு மனிதனோட மூளை 16 வயசுல தான் மிகச் சுறுசுறுப்பாவும் எந்த ஒரு விஷயத்தையும் மிக வேகமா கிரகிக்கக்கூடிய உச்சக்கட்ட கூர்மையுடனும் இருக்கும். ஓ, அறிவியல்ல இத காக்னிட்டிவ் ஷார்ப்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுவா? ஆமா, அதேதான். வாழ்வின் தரம் அப்படிங்கிறது நாம எத்தனை வருஷம் வாழ்றோம் அப்படிங்கறதுல இல்ல, எப்படி வாழ்றோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. எந்த அறிவாற்றலும் இல்லாம 100 வருஷம் வெறும் சதைப்பிண்டமா உயிர் வாழ்றதை விட முழுமையான அறிவோடு 16 வருஷம் வாழ்வது பல மடங்கு சிறந்தது. வாவ், அந்த தத்துவத்தை முன்னாடியே உணர்ந்திருந்தார். கரெக்ட். ஆனா இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல. ஓகே, அந்த தத்துவம் புரியுது. ஆனா இந்த என்றும் 16 அப்படிங்கறத நிஜமாவே நம்ம உடம்போட செல்களோட பொருத்தி பார்க்க முடியுமா? உயிரியல் ரீதியா இது சாத்தியமா? நிச்சயமா சாத்தியம். இங்க கவனிக்க வேண்டிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம உடம்போட முதுமைக்கு காரணம் டெலோமியர்கள் அப்படின்னு நவீன உயிரியல் சொல்லுது. இந்த டெலோமியர்கள் தான் நம்ம ஆயுளை தீர்மானிக்கும் உயிரியல் கடிகாரங்கள். இதை நான் எப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்ப நம்ம ஷூலேஸோட நுனியில ஒரு சின்ன பிளாஸ்டிக் உரை இருக்குமே, அது போலவா? துல்லியமான உதாரணம். நீங்க சரியா சொல்லிதீங்க. அந்த பிளாஸ்டிக் உரை எப்படி லேசோட நூல்கள் பிரிஞ்சிடாம பாதுகாக்குதோ, அதே போல நம்ம செல்கள்ல உள்ள குரோமோசோம்களின் முனைகளை பாதுகாக்கும் கவசம் தான் இந்த டெலோமியர். நான் சொல்றது சரிதானே? 100க்கு 100 சரி. நம்ம உடம்புல ஒவ்வொரு முறை செல் பிரியும் போதும், பழைய செல்கள் அழிஞ்சு புதிய செல்கள் உருவாகும் போதும் இந்த டெலோமியர்களின் நீளம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரும். அப்போ ஒரு கட்டத்துல அது முழுசா தேஞ்சிடுமா? ஆமா. இது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே தேஞ்சு போகும்போது செல்கள் பிரிவது நிரந்தரமா நின்னுடும். இதத்தான் அறிவியல்ல ஹாஃப்லிக் லிமிட் அப்படின்னு சொல்வாங்க. ஒரு செல் சுமார் 50 முதல் 70 முறை பிரிந்த பிறகு இந்த எல்லையா அடைஞ்சிடும். ஓ, இந்த நிலை வரும்போதுதான் மனிதனுக்கு முதுமையும் இறுதியில் மரணமும் நிகழ்கிறது இல்லையா? கரெக்ட். மனித உடல்ல செல்களோட பெருக்கம், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஹார்மோன்களின் சமநிலை, இதெல்லாம் அதோட உச்சபட்ச ஆரோக்கியத்துல இருக்கும் வயசு 16 முதல் 18 வரை தான். அப்படியென்றால் மார்க்கண்டேயருக்கு என்றும் 16 அப்படின்னு வரம் கிடைச்சதோட உண்மையான அறிவியல் பொருள் என்ன? அவரோட செல்களில் உள்ள டிலோமியர்களின் நீளம் குறைவது நிரந்தரமா நிறுத்தப்பட்டுடுச்சு அப்படிங்கிறது தானே? எக்ஸாக்ட்லி. ஆனா அது எப்படி இயற்கைக்கு முரணா சாத்தியமாகும்? அது இயற்கைக்கு முரணானதில்ல, இயற்கைக்குள்ளே இருக்கிற ஒரு ரகசிய அமைத்து. அவரோட செல்கள் நிரந்தரமா டெலோமரேஸ் அப்படிங்கிற என்சைமை உற்பத்தி செய்ய தொடங்கிடுச்சு. டெலோமரேஸ் என்சைம், அதாவது அந்த ஷூலேஸின் பிளாஸ்டிக் உரையை மீண்டும் மீண்டும் புதிதா உருவாக்கிக்கிட்டே இருக்குமா? அதேதான். இது ஏதோ கற்பனையான தத்துவம் இல்ல. 2009ஆம் வருஷத்துல எலிசபெத் பிளாக்பர்ன், கேரல் கிரைடர் அப்புறம் ஜாக் ஷோஸ்டாக் ஆகிய விஞ்ஞானிகள் இந்த டெலோமியர் மற்றும் டெலோமரேஸ் என்சைம் எப்படி செயல்படுது அப்படிங்கிற கண்டுபிடிப்பிற்காகவே நோபல் பரிசு வாங்கினாங்க. ஒரு நொடி பொறுங்க, நோபல் பரிசு வாங்கிய கண்டுபிடிப்பு சரி. ஆனா ஒரு மனிதன் வெறும் தியானம் செய்யறதாலோ இல்ல லிங்கத்தை கட்டிக்கொள்வதாலோ எப்படி அவனுக்கு இந்த டெலோமரேஸ் என்சைம் உற்பத்தி ஆகும்? தியானத்துக்கும் மரபணுக்களுக்கும் என்ன சம்பந்தம்?
இதுக்கு விடைய 2004ல எபெல் மற்றும் அவரது குழுவினர் வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான ஆய்வு நமக்கு தருது. அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? என்ன கண்டுபிடிச்சாங்க? அதீத மன அழுத்தம் டெலோமியர்களை வேகமா தேய்த்து முதுமையை வரவழைக்குது. ஆனா ஒருவர் ஆழமான தியானத்திலும் மன அமைதியிலும் இருக்கும்போது அவரோட உடல்ல உள்ள பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் தூண்டப்படுது. ஓ, பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். அது நேரா செல்களுக்கு சிக்னல் அனுப்புமா? கரெக்ட். அது நேரடியா நம்ம செல்களுக்கு சிக்னல் அனுப்பி டெலோமெரேஸ் என்சைமை சுரக்க செய்து, அதாவது தியானம் என்பது வெறும் மனதை அமைதிப்படுத்தும் செயல் இல்ல, அது நம்ம குரோமோசோம்களின் முனைகளை நேரடியாக பழுதுபார்க்கும் ஒரு உயிரியல் தொழில்நுட்பம். ஆஹா, அப்போ தியானம் என்பது ஒரு பயாலாஜிக்கல் ரீசெட் பட்டன் மாதிரி செயல்படுது அப்படின்னு சொல்றீங்க. மார்க்கண்டேயரின் தியான நிலைக்கும் அவரோட அழியா தன்மைக்கும் உள்ள நேரடி அறிவியல் சான்று இதுதான். ஆமா, துல்லியமா இதுதான். சரி, செல்கள் முதிர்ச்சி அடைவது நின்னுடுச்சு அப்படிங்கறத உயிரியல் ரீதியா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒட்டு மொத்தமா காலம் எப்படி அவரை விட்டு வச்சது? கதைப்படி யமன் வீசிய பாசக்கயிறு லிங்கத்தின் மீது பட்டு அப்படியே நின்னுடுது. யமன் என்பவரை காலம் என்றும் சிவனாரை காலமற்ற நிலை, அதாவது மகாகாலன் என்றும் நாம உருவகப்படுத்திக்கிட்டா இதை எப்படி குவாண்டம் இயற்பியல் விளக்குது? இது ரொம்பவும் ஆழமான பகுதி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாட்டின்படி, அதாவது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி படி, காலம் என்பது நாம நினைப்பது போல் ஒரு நிலையான விஷயம் இல்ல, அது ஒரு மாயை. மாயைனா ஒரு இல்யூஷன் அப்படிங்கிறீங்களா? ஆமா, விண்வெளியில அதிக ஈர்ப்பு விசை உள்ள இடத்திலோ அல்லது ஒளியின் வேகத்துல பயணிக்கும் போதோ காலம் மெதுவா நகரும். இதுதான் டைம் டைலேஷன் என்கிறோம். ரைட், இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். மார்க்கண்டேயர் லிங்கத்தை தழுவி முழுமையான தியானத்துல, அதாவது ஒரு ஆழமான டிரான்ஸ் நிலையில இருந்தப்போ அவரோட மூளை அலைகள் சாதாரணமா இயங்கும் நிலையை தாண்டி குவாண்டம் நிலையை அடைஞ்சிருச்சு. கொஞ்சம் இருங்க, நீங்க சொல்றது ரொம்ப பெரிய அறிவியலா இருக்கே. ஒளியின் வேகத்துல பயணிக்கும் போது காலம் மாறுபடும் அப்படிங்கிறது ஐன்ஸ்டீன் சொன்னது. ஆனா திருக்கடையூர்ல ஒரு கோவில்ல உட்கார்ந்து தியானம் செய்யும் ஒரு 16 வயது சிறுவனோட மூளைக்குள் எப்படி அந்த குவாண்டம் இயற்பியல் வேலை செய்யும்? இது ரொம்ப பெரிய கற்பனை பாய்ச்சல் மாதிரி தெரியவில்லையா? இது கற்பனை அல்ல, மூளை எப்படி காலத்தை உணர்கிறது அப்படிங்கறத பொறுத்தது. உதாரணத்துக்கு, ஒரு மிகப்பெரிய விபத்து நடக்கும் அந்த ஒரு சில வினாடிகளை நினைச்சு பாருங்க. ஆமா, அந்த நேரத்துல காலம் உறைஞ்சு போனது போல ரொம்ப மெதுவா நகர்வதை நான் கூட உணர்ந்திருக்கேன். அது ஏன் தெரியுமா? அதீத கவனம் செலுத்தும் போது மூளை தகவல்களை மிக வேகமா செயல்படுத்துது. அதனால வெளி உலக காலம் மெதுவா நடப்பது போல் மூளைக்கு தோணுது. மார்க்கண்டேயர் மரணத்தை எதிர்கொண்ட அந்த கணத்துல அவரோட கவனம் சிதறாத உச்சபட்ச தியானத்துல இருந்தது. ஓ, அப்போ மூளையோட செயல்பாடே மாறிடுமா? ஆமா, அப்போ அவரோட மூளையோட டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் முற்றிலும் செயலற்று போகுது. அதாவது காலம் அப்படிங்கிற பரிமாணத்திலிருந்தே அவர் விடுபட்டார் அப்படின்னு சொல்றீங்களா? துல்லியமா. நேரம் என்பது நம்ம மூளை உருவாக்கும் ஒரு உணர்தல் மட்டுமே. நம்ம முழிச்சிருக்கும்போது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு மூளை ஒரு தொடர்ச்சியை உருவாக்குது. ஆனா அந்த ஆழமான தியான நிலையில மூளை அந்த தொடர்ச்சியை துண்டிச்சிடுது. அந்த நிலைக்குள் அவர் நுழைந்தப்போ அவருக்கு காலம் என்பதே இல்ல. அந்த ஒரு கணம் அவருக்கு முடிவற்ற ஒரு நித்தியமா விரிஞ்சிடுச்சு. வாவ், இயற்பியல் ரீதியா காலம் அவரை அணுக முடியல, ஏன்னா அவர் காலமற்ற நிலைக்கு சென்று விட்டார். அதுதான் மகாகாலன் என்ற தத்துவம் இல்லையா? கரெக்ட், அதுதான் உண்மையான மகாகாலன் தத்துவம். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. அந்த குவாண்டம் நிலையை அடைவது எப்படி சாத்தியம்? ஒரு சாதாரண மனிதன் எப்படி அந்த நிலையை எட்ட முடியும்? இதுக்கு தூண்டுகோலா இருந்தது எது அப்படின்னு பார்த்தா அதுதான் மனிதனின் சுவாசம். ஆமா, சுவாசம் ரொம்ப முக்கியம். சித்தர்களின் அறிவியல்ல இதுக்கு ஒரு தனி இடமே இருக்கு. திருமூலர் தனது திருமந்திரத்துல உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயமறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு மிக தெளிவா சொல்றார். ரொம்ப அற்புதமான பாடல் இது. மரணம் என்பது உடலுக்குத்தான், உயிருக்கு அல்ல. அந்த உடலை வளர்க்கும் கலைதான் வாசியோகம். ஆமா, சித்தர்களோட மெய்யியல்ல இந்த வாசியோகம் மிக முக்கியமானது. மேலும் அவங்க பயன்படுத்தும் 16 அப்படிங்கிற எண் வெறும் வயதை குறிக்கும் ஒரு குறியீடு மட்டும் இல்ல, பிரபஞ்சத்தோட பல பரிமாணங்களை அளவிடும் ஒரு அளவுகோல் அது. நிஜமாவா? அதேபடி? சந்திரனின் கலைகள் 16, வேத மரபுல மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை செய்யப்படும் சடங்குகள், அதாவது சம்ஸ்காரங்கள் 16, நவதந்திர மரபுல போற்றப்படும் நித்திய தேவிகள் 16. எல்லாவற்றுக்கும் மேலா பிராணாயாமத்துல நாம உள்ளிடுக்கும் மூச்சின், அதாவது பூரகம் செய்யப்படும் அளவு 16 மாத்திரைகள். கரெக்ட்.
அந்த 16 மாத்திரைகள் தான் இங்க ரொம்ப முக்கியம். இதை நாம நவீன அறிவியலோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னும் ஆச்சரியமா இருக்கு. இன்று உலகம் முழுவதும் பேசப்படும் விம் ஹாஃப் மெத்தட் பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பா. அந்த ஐஸ் பாத் மூச்சு பயிற்சி தானே? அதேதான். ஆயிரக்கணக்கான டாலர்களை செலவு செய்து பனிக்கட்டிகளுக்குள் அமர்ந்து மூச்சு பயிற்சி செய்றாங்க. மூச்சை கட்டுப்படுத்துவதன் மூலம் ஒரு மனிதன் தனது உடலின் தட்பவெப்ப நிலையையும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே மாத்தி அமைக்க முடியும் அப்படின்னு நவீன அறிவியல்ல அவங்க நிரூபிச்சு காட்டுறாங்க. ஆமா, அத கண்முன்னாடியே பார்க்க முடியுது. இதத்தான் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பே சித்தர்கள் வாசியோகம் அப்படிங்கிற பேர்ல செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த 16 மாத்திரை அளவு மூச்சை உள்ளிழுப்பது எப்படி உள்ளே ஒரு மேஜிக்க நிகழ்த்துது? வாசியோகத்தோட மிக நுட்பமான அறிவியல் என்னன்னா, ஒரு மனிதன் தனது சுவாசத்தின் அளவை 16ஆக சீர்படுத்தி சுழுமுனை நாடி வழியாக தனது குண்டலினி சக்தியை மேலெழுப்பும்போது அவனோட மர்ம மண்டலம் அமைதி அடையுது. குறிப்பா ஏதோ ஒரு நரம்பு தூண்டப்படும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆமா, வேகஸ் நர்வ் தூண்டப்படுது. இது உடலோட அழற்சியை, அதாவது இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. எல்லாவற்றுக்கும் மேலா மூளையோட மையத்தில் உள்ள பீனியல் சுரப்பி தூண்டப்படும். ஒரு நிமிஷம். பீனியல் சுரப்பி அப்படிங்கிறது நம்ம தூங்குவதற்கு தேவையான மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்கும் ஒரு சின்ன உறுப்பு அப்படின்னு தானே அறிவியல் சொல்லுது. அதுக்கும் மரணத்தை வெல்வதற்கும் என்ன சம்பந்தம்? அது சாதாரண நிலையில மெலட்டோனினை சுரக்குது. ஆனா வாசி யோகத்தின் மூலம் உச்சகட்ட மூச்சடக்கம் நடக்கும்போது அதே பீனியல் சுரப்பி அதீத ரசாயனங்களை சுரக்குது. சில ஆய்வாளர்கள் இதை டைமெத்தில் ட்ரிப்டமைன் போன்ற சக்தி வாய்ந்த ரசாயனங்களின் உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஓ, டிஎம்டி அப்படிங்கிற ரசாயனமா? ஆமா, இந்த ரசாயன மாற்றத்தை தான் சித்தர்கள் அமிர்தம் சுரத்தல் அப்படின்னு தங்களோட ரகசிய மொழியில பதிவு செஞ்சிருக்காங்க. வாவ்! அப்போ திருக்கடையூர் இறைவனின் பெயர் அமிர்தகடைஈஸ்வரர், அதாவது அமிர்த குடத்தின் ஈஸ்வரன் அப்படிங்கிறதுக்கும் நம்ம மூளைக்குள் பீனியல் சுரப்பி சுரக்கும் இந்த அமிர்தத்துக்கும் உள்ள நேரடி தொடர்பை நாம இங்க கவனிக்கணும். கண்டிப்பா. மார்க்கண்டேயர் இந்த மூச்சு பயிற்சியின் மூலமே தன் உடல்ல அந்த அமிர்தத்தை சுரக்க செய்து மரணத்தை வென்றார். ஆனா மூச்சு பயிற்சி மட்டும்தானா? மார்க்கண்டேயர் உச்சரித்த மந்திரத்துக்கும் அந்த நேரத்துல அவரோட மனநிலைக்கும் இதுல பங்கு இல்லையா? நிச்சயமா இருக்கு. மார்க்கண்டேயர் சிவனை நோக்கி ஜெபித்த மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை ஒலி அதிர்வெண், அதாவது சவுண்ட் ஃப்ரீக்வன்சி கோணத்துல நாம அணுகறியாகணும். ஓம் திரையம்பகம் யஜாமஹே அப்படின்னு தொடங்கும் அந்த மந்திரம் சரியா 32 எழுத்துக்களை கொண்டது. அதாவது 16இன் இருமடங்கு. கரெக்ட். ஆமா, இதுல உள்ள ஓம் என்ற நாதத்தின் அதிர்வெண் 136.1 ஹெர்ட்ஸ் அப்படின்னு கணக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல இன்னொரு வியக்க வைக்கும் குறியீடும் இருக்கு. திரையம்பகம் என்றால் 3 கண்கள் அப்படின்னு பொருள். இது நம்ம 2 பௌதீக கண்களையும் மூளையோட மையத்தில் உள்ள நெற்றிக் கண்ணான அதே பீனியல் சுரப்பியையும் இணைக்கும் ஒரு சொல்லாகும். ஓ, 3வது கண் அப்படிங்கிறது பீனியல் சுரப்பியா? ஆமா, அது மட்டும் இல்ல. இந்த மந்திரத்துல வரும் அமிர்தாத் பந்தனாத் அப்படிங்கிற வரிய உற்று நோக்கினா அமிர்த பிணைப்பு அப்படின்னு அர்த்தம் வரும். அமிர்த பிணைப்பு, இது மரபணுவியல்ல ஆயுளை நீட்டிக்கும் டெலோமியர் பைண்டிங் தொழில்நுட்பத்துக்கான ஒரு ஆழமான தத்துவார்த்த உருவகமா பார்க்கப்படுது இல்லையா? ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. நான் இங்க ஒரு குறுக்கீடு செய்றேன். நீங்க சொல்வதை கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஒரு ஒலி அதிர்வெண் எப்படி என் உடலுக்குள்ள இருக்கும் ஒரு மிகச்சிறிய டிஎன்ஏவோட பேச முடியும்? சத்தம் எப்படி மரபணுவை மாத்தும்? இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதா தெரியவில்லையா? நிச்சயம் இல்ல. இத அறிவியல்ல மெக்கானோ டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு அழைப்பாங்க. ஒரு ஓபெரா பாடகி மிக உயர்ந்த சுருதியில பாடும்போது அந்த ஒலி அதிர்வுகள் எப்படி ஒரு கண்ணாடிய உடைக்குதோ, அதே போல ஒவ்வொரு ஒலி அதிர்வுக்கும் ஒரு பௌதிக சக்தி இருக்கும். எக்ஸாக்ட்லி. நம்ம உடலோட செல்கள் இந்த நுட்பமான அதிர்வுகளுக்கு பதிலளிக்குது. ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் மந்திரங்களை உச்சரிக்கும்போது அது உடலின் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி நான் முன்பே சொன்ன அந்த பாராசிம்பத்தெடிக் நிலைக்கு உடலை கொண்டு செல்லுது. ஓ, இதன் மூலம் மன அழுத்தம் குறைஞ்சு டெலோமியர்கள் பாதுகாக்கப்படுதா? ஆமா, அதுதான் உண்மையான அறிவியல். இதை சொல்லும்போதுதான் எனக்கு மார்க்கண்டேயரின் உளவியல் நிலை, அதாவது அவரோட சைக்காலஜி நினைவுக்கு வருது. மரணத்தின் தேவன் கண்முன் நிக்கிறான். சாதாரணமா ஒரு மனிதனுக்கு என்ன தோணும்? அதீத பயம். கண்டிப்பா பயம் வரும். பயம் வரும்போது உடல்ல கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வினாடிக்குள் பீரிட்டு அடிக்கும். இந்த கார்டிசால் நேரடியா உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை அழிச்சு செல்களை முடக்கிடும். ஆனா மார்க்கண்டேயர் யமனை கண்டு துளியும் பயப்படல. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைச்சு பார்த்தா நவீன அறிவியலோட எபிஜெனடிக்ஸ் துறை நமக்கு ஒரு மாபெரும் உண்மையை புரிய வைக்குது. அதாவது நம்ம மரபணுக்கள் என்பது ஒரு பியானோ கருவியோட கீபோர்டு போல.
அந்த மரபணுக்கள்ல எந்த விசைய அழுத்துவது அப்படிங்கறத தீர்மானிப்பது நம்ம சுற்றுச்சூழலும் நம்ம எண்ணங்களும் நம்பிக்கைகளும் தான். மார்க்கண்டேயரின் பயமற்ற நிலை அவரோட மரபணுக்களின் செயல்பாட்டையே, அதாவது ஜீன் எக்ஸ்பிரஷனையே மாத்திடுச்சு. வாவ்! திருக்கடையூர் அமிர்தகடீஸ்வரர் ஆலயத்துல உள்ள இறைவனின் திருக்கரம் அபயஹஸ்த முத்திரையை காட்டுது. அதோட அர்த்தம் பயப்படாதே அப்படிங்கிறது தான். பயமின்மை மரணத்தை வெல்வதற்கான மிக முக்கியமான உளவியல் திறவுகோள் அதுதான். மரணம் நேரில் வந்தபோதும் மார்க்கண்டேயரின் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் துளியும் பயமற்ற நிலையும் அவரோட மூளையில அதீத ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துச்சு. அறிவியல்ல இத நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அந்த அதீத பக்தி நிலை கார்டிசால் சுரப்பதை தடுத்து உடலோட உயிரியல் கடிகாரத்தை அப்படியே நிறுத்திருச்சு. இதையே தான் 19ஆம் நூற்றாண்டுல இராமலிங்க அடிகளார், அதாவது வள்ளலார், மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற தத்துவத்தின் மூலம் முன்வைத்தார் இல்லையா? ஆமா, ஊன உடம்பை ஒளி உடம்பாக மாற்றுவதே அந்த ரகசியம் அப்படின்னு அவர் சொன்னார். மார்க்கண்டேயர் லிங்கத்தை முழுமையா தழுவியப்போ பயமற்ற அந்த உச்சகட்ட தியான நிலையில அவர் காலத்தை வென்றார். இயற்கையின் இயற்பியல் விதிகளைத் தாண்டி குவாண்டம் ஒளியாற்றல் அவரோட உடல்ல பாய்ந்தது. ஓ, அது அவரோட சாதாரண பருவுடல ஒரு அழியா தன்மை கொண்ட ஒளியுடம்பாகவே மாத்திடுச்சு அப்படின்னு நாம அறிவியல் பூர்வமா புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா. இதெல்லாம் சரி, பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன் நடந்த இந்த கதைக்கும் இன்று நாம வாழும் இந்த நவீன வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? இதை தெரிஞ்சுக்கொள்வதால உங்களுக்கு என்ன பயன்? இதற்கான விடை இன்றும் திருக்கடையூர்ல நடக்கும் ஒரு சடங்குல இருக்கு. 60 வயசு நிறைவடையும் போது தம்பதியரா சென்று ஷஷ்யப்த பூர்த்தி அப்படிங்கிற விழாவை கொண்டாடுறாங்களே. அது வெறும் கேக் வெட்டி கொண்டாடும் பிறந்த நாள் இல்ல. ஆமா, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அது ஒரு மிக ஆழமான உளவியல் மற்றும் உயிரியல் ரீதியான சடங்கு. மனித உடலோட உயிரியல் கடிகாரம் 60 வருஷங்கள்ல ஒரு முழுமையான சுழற்சியை முடிக்குது. 60 வயசு எட்டும் ஒரு மனுஷன் தனது பழைய வாழ்க்கை சக்கரத்தின் ஓட்டத்தை நிறுத்திட்டு அந்த உக்ர ரதசாந்தி சடங்கின் மூலம் மீண்டும் 16 வயதிற்கான உடல் மற்றும் மன ஆற்றலோட ஒரு புதிய பிறவி எடுப்பதாகவே அர்த்தம் இல்லையா? ஆமா, எய்பத் அப்படின்னு சொல்றதுதான் சரி. என்றும் 16 அப்படிங்கிறது கேலண்டர்ல உள்ள ஒரு வயசு இல்ல. அது உடல், மனம், ஆன்மா ஆகிய மூன்றும் முழுமையான சமநிலையில இருக்க ஒரு உன்னத நிலை. ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட். ஒரு மனிதன் தனது சுவாசத்தை சீராக்கி மனத பிரபஞ்ச சக்தியோட ஒன்றிணைத்து பயத்தை அறவே ஒழிக்கும்போது அந்த 16 என்ற நிலையமா அடைஞ்சிடுறான். இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. நம்ம மூச்சு, நாம உருவாக்கும் ஒலி அதிர்வுகள் மற்றும் நம்ம அதீத பயமின்மை ஆகியவை காலத்தையும் நம்ம சொந்த உயிரியலையும் மாற்றியமைக்கும் மாபெரும் சக்தி கொண்டவை என்றால் நீங்க சற்று யோசிச்சு பாருங்க. இன்று நாம வாழும் இந்த அவசரமான, எதற்கெடுத்தாலும் பதற்றமடையும் ஆழமான சுவாசமே எண்ணமென்று மறக்கடிக்கப்பட்ட பயம் நிறைந்த வாழ்க்கை முறையில நாம ஒவ்வொருவரும் நம்முடைய முதுமையை நாமே விரும்பி வரவழைத்துக் கொண்டிருக்கிறோமா? சித்தர்களின் ஞானத்தையும் நவீன அறிவியலையும் இணைக்கும் இந்த பயணம் இத்துடன் முடிவதில்லை. இந்த தேடலில் எங்களோடு தொடர்ந்து பயணிக்க மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கான அடுத்த அரிய ரகசியம் இதோ திரையில் காத்திருக்கிறது. கிளிக் செய்து அந்த உண்மையையும் அறிந்து கொள்ளுங்கள். நன்றியூத்.